ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் காய்ஸ். ஃபைனலி மாஸ்டர்வர்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்ரீட் வந்துருச்சுன்னே சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ், மூவிஸ், சீரிஸ், அதுக்கான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாராவது மாஸ்டர்வர்ஸ் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸை மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, மான்ஸ்டர்வர்ஸ்லேருந்து அப்படி என்ன ப்ரோ அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்கல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமேட்டட் டிவி சீரிஸ் வந்திருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கும். கரெக்டாக ஸ்கல் ஐலாண்ட் அந்த ஒரு படத்துக்கான லைவ் ஆக்ஷன் படத்துக்கு அப்புறம் 1993 நடக்கக்கூடிய கதையாக காமிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி ஸ்கல் ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1973 நடந்திருக்கும். இப்போ கரெக்டாக அந்த 1993 நடக்கக்கூடிய அந்த ஸ்கல் ஐலாண்ட் அனிமேட்டட் டிவி சீரிஸ் இருக்குல்ல, அதோட தொடர்ச்சியாக தான் ரிட்டர்ன் டு ஸ்கல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஓவராலா காமிக்ஸ் எல்லாம் முடிஞ்சு அதுக்கான சின்ன சின்ன போஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டரே வேற லெவல்ல இருந்தது. நம்ம காங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயண்ட் ஆக்டோபஸ் குத்தி கொன்னுகிட்டு இருக்க மாதிரியான ஒரு ஷாட் வேற லெவல்ல இருந்தது. அனிமேட்டட் டிவி சீரிஸ்க்கு தொடர்ச்சியா இருக்குன்றனால அந்த டிவி சீரிஸ்ல வந்த பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காமிக்ஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஓகே ப்ரோ, எப்போ இந்த காமிக்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா June 4, 2024, அதாவது ஒரு 2 மாசத்துக்கு வரும் இந்த ஒரு காமிக்ஸோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னும் 2 மாசம் தான் பொறுத்துக்கங்க. June 4, 2025 ரிட்டர்ன் டு த ஸ்கல் ஐலாண்ட் சொல்லக்கூடிய இந்த ஒரு காமிக் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். இவ்வளவுதானா? இதுதான் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நீங்க சொன்னீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் வரதா லேட் 2025, அதாவது எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஆர் டிசம்பர் இந்த மாதங்கள்ல 2025 மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ஸ் சீசன் 2 வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சீசன் 1 வந்து பாத்தீங்கன்னா பட்டே கிளப்பிச்சு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரீஸா இருந்தது. நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணல. முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஃபோக்கஸாவே போச்சு. என்னதான் மான்ஸ்டர்வர்ஸ் படங்கள்ல வந்து ஹியூமன்ஸை நம்ம பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாத்தையும் பூர்த்தி பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் பேட்டிலுக்கு அங்கிட்டு ஹியூமன்ஸ் இதெல்லாம் எப்படி பாக்குறாங்க, ஹியூமன்ஸ் எப்படி இதை வந்து அணுகுறாங்கன்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ல காமிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள்ல டோட்டலா மான்ஸ்டர்ஸோட பேட்டில் காமிச்சிட்டு இந்த மாதிரியான சீரீஸ்ல வந்து ஸ்டோரி ஃபோக்கஸ்டா போலான்னு தோணுது. எனக்கு இது வந்து கரெக்டா தான் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து புரியுது. இது இப்படியே ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும். மான்ஸ்டர்ஸ் மாதிரி பெரிய பெரிய அந்த ஒரு ராட்சச சண்டைகள்லாம் ஐமேக்ஸ் ஸ்கிரீன்ல பாக்குறது தான் நல்லா இருக்கும். ஹியூமன் எமோஷன்ஸ் பரவாயில்ல, அது இல்லனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சீரீஸ்ல கொடுத்து கூட நமக்கு வந்து ஸ்டோரி லைனை வந்து புரிய வைக்கலாம். இது வந்து ஒரு நல்ல டாக்டிக்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இப்படி சீசன் 2க்கான ஷூட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ அந்த ஷூட்டிங் ஒர்க்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வருஷத்தோட எண்டில் மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டர் சீசன் 2 நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. அதுவும் மோனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டரோட சீசன் 1 வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா ஒரு டைம் லைன்ல நடக்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. பல டைம் லைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே லிங்க் பண்ணிருப்பாங்க. சோ அது மாதிரியான ஒரு ஈவென்ட்டாவும் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் கண்டிப்பா ஆஃப்டர் காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் அந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களையும் லெகசி ஆஃப் மான்ஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காட்டுவாங்கன்னு சொல்லப்படுது. கரெக்டா இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல கரெக்டா இந்த லெகசி ஆஃப் மான்ஸ்டர் ரிலீஸ் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. 2025 எண்டில் இல்லை 2026 ஸ்டார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படத்துக்கான, அதாவது காட்ஜிலா எக்ஸ் காங் அந்த ஒரு படத்துக்கான நெக்ஸ்ட் பார்ட் ஃபிலிமோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்றாங்க. அது ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 2027 அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலையில வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது மான்ஸ்டர்வர்ஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ட்ரீட்னு தானே சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வருது. இதுக்கு இடையில இன்னும் ஒரு சில சீரீஸ் ஆர் ஏதாவது ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை சொருகினாலும் அது நல்லா தான் இருக்கும். லைக் இது மாதிரியான காமிக்ஸ் இது மாதிரி வந்தா நல்லா இருக்கும். வந்துச்சுன்னா டெஃபினட்டா நம்ம எப்பயும் போல அதை கவர் பண்ணுவோம். நீங்க அடுத்து எந்த ப்ராஜெக்டாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம உங்களோட தாட்ஸ் அண்ட் விசனான்றதை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.